Hi, my name is BK and welcome to my channel. இந்த வீடியோல பாக் சாய் அப்படின்ற ஒரு கீரையோட வளர்ப்பை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கீரை மோஸ்டா நம்ம ஊர்ல யாரும் பெருசா வளர்க்கறதா இல்ல அண்ட் கன்சியூம் பண்றதா இல்ல. இது வந்து இந்த சைனீஸ் அண்ட் மலேசியன் கண்ட்ரீஸ்ல அதிகமா பயன்பாட்டில் இருக்க ஒரு கீரை. இந்த வீடியோல இந்த கீரையை விதையில இருந்து எப்படி வளர்க்கறது அண்ட் அதோட வளர்ப்பு முறை அண்ட் இதுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் என்ன அண்ட் இதுல வர பிரச்சனைகள் என்ன அண்ட் ஃபைனலா அறுவடை எப்படி பண்றதுன்றது ஒரு டீடைலா இந்த ஃபர்ஸ்ட் லெட்ஸ் ஸ்டார்ட் வித் சீட் சோயிங். ஸோ இதோட விதைலாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த நூல்கள் அப்புறம் இந்த முள்ளங்கி விதை மாதிரி தான் இருக்கும். அண்ட் இதோட ஜெர்மினேஷன் இந்த முளைப்பு திறன் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே மாதிரி. அண்ட் இந்த விதை வந்து நான் நர்சரி லெவலில் வாங்கியிருந்தேன் அண்ட் லக்கிலி இந்த விதை முளைச்சிருச்சு. ஏன்னா நர்சரி லெவலில் வாங்குற விதை 90% முளைக்கிறதுன்றது ஒரு பெரிய டவுட் தான். ஆனா இந்த விதை கொஞ்சம் ஓரளவுக்கு முளைச்சிருச்சு அண்ட் ஐம் ஹாப்பி ஃபார் தட். விதை கலவைக்கு நான் என்னோட ரெகுலரான விதை கலவை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இதை பத்தி நான் தனியாக ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். அண்ட் அந்த வீடியோ தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், செக் பண்ணிக்கலாம். அண்ட் நான் ஒரு குழியிலையும் கிட்டத்தட்ட ஒரு 2-3 விதை வரைக்கும் போட்டிருக்கேன். நீங்க போடுறப்போ இதே மாதிரி ஒரு 3 விதை போட்டீங்கன்னா ஒன்னு முளைக்கலனாலும் இன்னொன்னு கரெக்டா முளைச்சிடும். அண்ட் ஒருவேளை 3மே முளைச்சிருச்சுன்னா நீங்க அதை திங்க் பண்ணிட்டு ஒரே ஒரு நாற்று மட்டும் தனியாக எடுத்து நடலாம். நாற்றுகள்லாம் கிட்டத்தட்ட ஒரு வித்தின் எ வீக் அது முளைக்க ஆரம்பிச்சு. அண்ட் நாற்றுகள் முளைக்க ஆரம்பிச்சுலேருந்து ஒரு 10-12 நாள் நீங்க வெயிட் பண்ணலாம். அதோட அந்த ட்ரூ லீவ்ஸ் தாண்டி அதோட ஆக்சுவல் லீவ்ஸ் வளர்றதுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த இதுவை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த பாக் சாய் எல்லாத்தையும் நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிடலாம். எனக்கு கரெக்டாக 15 நாள் ஆச்சு இந்த சீட்லிங்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக மெச்சூர் ஆகிறதுக்கு. நீங்கள் பார்க்கலாம் அதோட வேர்லாம் எந்த அளவுக்கு கம்ப்ளீட்டாக வளர்ந்து அந்த சின்ன இடத்துக்குள்ள நல்லா பவுண்ட் ஆயிருக்குன்னு. இதுதான் ஒரு கரெக்டான டைம் இதை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கும். நீங்கள் இந்த சீட்லிங்ஸை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறப்ப இது நீங்கள் ரொம்ப ஆழமாக நடணுன்ற அவசியம்லாம் கிடையாது. ஜஸ்ட் அதோட மேல் பாகம் கரெக்டாக அந்த மண்ணில் ஃபிட் ஆகிற அளவுக்கு நீங்கள் அதை நட்டா போதும். ஏன்னா ரொம்ப ஆழமாக நட்டிங்கன்னா இது வெறும் கீரை வகைன்றதுனால சீக்கிரம் அழுகி போயிடும். ஸோ அதை நடுறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து நடணும். இதில் இருக்க சீட்லிங்ஸ் எதுவுமே நான் தின் டவுன் பண்ணல. ஒரு குழியில் எத்தனை சீட்லிங்ஸ் இருக்கோ அதை நான் அப்படி தான் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த 3ன்றது 2 சின்னதாக இருக்க சீட்லிங்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு அதை நீங்கள் சிங்கிள் எதுவும் நீங்கள் மட்டும் நடலாம். இதில் நான் அப்படி தான் நட போகிறேன். பிகாஸ் இது ஒன்ஸ் மெச்சூர் ஆனதை மட்டும் நான் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு மிச்சத்தை நான் பக்கத்தில் இருக்க விலங்குகளுக்கு எதனா கொடுத்துலாம் ஒரு ஐடியாவில் இருக்கேன். இதுதான் இந்த பாக் சாய் கீரையோட ஃபர்ஸ்ட். பாக் சாய்ன்றது ஒரு கீரை வகையை நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இது மற்ற கீரைகள் மாதிரி ரொம்ப வேகமாக கொஞ்சம் சீக்கிரமாகவே வளர்ந்துடும். அண்ட் நீங்கள் இதை கரெக்டாக ஒரு 1 month இல்லை 1 to 1.5 months டைம்ல நீங்கள் ஹார்வெஸ்டும் பண்ணிடலாம். ஏன்னா அவ்வளோ சீக்கிரமாக வளரக்கூடிய ஒரு கீரை தான் இந்த பாக் சாய். ஸோ இதோட கிளைமேட்டிக் கண்டிஷன் ரெக்குயர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு வார்மான கிளைமேட் இருந்தால் மட்டுமே போதும். ஒரு ஃபுல் சன்ல இதை வச்சிங்கன்னா அந்த இலைகள்லாம் சீக்கிரம் வாடி போயிடும். ஸோ ஒரு நிழல் பாங்கான பகுதியில் இந்த கீரைன்றது ரொம்ப ரொம்ப ப்ராப்பராக ரொம்ப அழகாகவே வளரும். அதில் இதுதான் இந்த கீரையோட செகண்ட் அப்டேட். வாட்டர் ரெக்குயர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இந்த பாக் சாய்க்கு ரெகுலராக வாட்டர் தண்ணி கொடுத்துட்டே இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஆனால் சாயில் ட்ரை ஆயிடுச்சுன்னா இந்த இலைகள்லாம் சீக்கிரமாக வதங்கி போயிடும். ஏன்னா இது முழுக்க இலையை மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு செடின்றதுனால, கீரை வகையான செடின்றதுனால. ஸோ இதோட வாட்டர் ரெக்குயர்மெண்ட்ன்றது கொஞ்சம் மாடரேட்டா கரெக்டா அந்த சாயில் வந்து ஈரப்பதமா மெயின்டைன் பண்ணா மட்டும் போதும். ஸோ எப்பெல்லாம் அந்த சாயில் கொஞ்சம் ட்ரையா ஸ்டார்ட் ஆகுதோ நீங்க அப்போ தண்ணி கொடுத்தாலே இந்த செடி ரொம்ப கரெக்டா வளர்ந்துட்டு இருக்கும். இந்த செடி வளர்க்குறப்போ உரம் ஏதாச்சும் கொடுக்கணுமான்னு கேட்டா தேவைப்படாது. ஏன்னா இது வந்து ஒரு மீடியமான நியூட்ரிஷன் இருக்கிற சாயில் ரொம்ப திறனா வளரக்கூடிய ஒரு செடின்றதுனால நீங்க சாயில் மிக்சர் போட்டிருக்க அந்த பேசிக்கான அந்த எலமெண்ட்ஸ் அதுவே போதுமானதா இருக்கும். இதுதான் இந்த பாக் சாய் கீரையோட 3வது அப்டேட். நீங்க பார்க்கலாம் அந்த இலைகள்லாம் எவ்வளவு அழகா எவ்வளவு பெருசா வளர்ந்துருக்குன்றது. இது வந்து அந்த சீட்லிங்ஸ் அந்த நாற்றுகள் மாற்றி வச்சதுல இருந்து 25 நாள்ல கொடுத்த வளர்ச்சி தான் இந்த செடி. அண்ட் இந்த செடியை பொறுத்த வரைக்கும் இந்த செடியை நீங்க வெயில் இல்லைன்னா மழை காலத்தை வளர்க்குறப்போ கண்டிப்பா அதுல அந்த பெஸ்ட் அட்டாக் இந்த பூச்சி தொல்லைன்றது கண்டிப்பா இருக்கும் இந்த செடிக்கு. இதுல என்ன மாதிரியான பூச்சி தாக்குதல் வரும்ன்றதை இப்ப பார்த்துடலாம். மெயினாக இந்த செடிக்கு வந்து இந்த கேபேஜ் லூப்பர் அப்படின்ற ஒரு புழு வகையை சேர்ந்த ஒரு விஷயம் தான் வந்து இந்த செடியை அதிகமாக பாதிப்பை உண்டாக்கும். இந்த புழு பூச்சி இது என்ன பண்ணுன்னா இலையை கம்ப்ளீட்டாக சாப்பிட்டுட்டு அந்த இலையை சுற்றி நிறைய இடத்துல முட்டையிட்டு போயிடும். இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்னா ஜஸ்ட் சிம்பிள், நம்ம ரெகுலராக யூஸ் பண்ண வேப்ப எண்ணெய் கரைசல் வச்சு நம்ம இந்த புழுக்கள் பூச்சிகளை வந்து இந்த செடியை வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஒருவேளை உங்களுக்கு அந்த வேப்ப எண்ணெய் கரைசல் எப்படி யூஸ் பண்ணுறது ஒரு டவுட் இருந்தால் நான் ஆல்ரெடி அதை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயிலாக ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். இதுதான் இந்த பாக் சாய் கீரையோட ஃபைனல் அப்டேட். அண்ட் இப்போ இந்த செடியை நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். எப்பவுமே கீரை செடியா இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு காய்கறி செடியா இருக்கட்டும் அது வந்து முடிஞ்ச அளவுக்கு பகல்ல சூரியன் வரதுக்கு முன்னாடியே அறுவடை பண்ணிடுங்க. ஏன்னா அப்போதான் அந்த கீரை இல்லை காய்கறி எதுவும் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா ரொம்ப டெண்டரா கரெக்டா இருக்கும். ஒன்ஸ் வெயிலோட தாக்கம் ஏறிடுச்சுன்னா அந்த செடி கொஞ்சமா லைட்டா வதங்கிடும். அப்போ அதோட டேஸ்ட்ன்றது கம்மியா தான் இருக்கும். இந்த செடிகளில் நான் எல்லாத்தையும் இப்போ ஹார்வெஸ்ட் பண்ணல. இப்போதைக்கு என் தேவைக்கு ஏற்ற மாதிரி நான் 2 மட்டும் தான் ஹார்வெஸ்ட் பண்றேன். மிச்சத்தை நான் அப்படிதான் விட போறேன். அண்ட் வரும் நாட்கள்ல எனக்கு எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்பெல்லாம் இந்த செடியை வந்து நான் ஹார்வெஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிப்பேன்.
அண்ட் ஐ திங்க் தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் இந்த பாக் சாய் கீரை எப்படி விதையிலிருந்து வளர்க்குறதுன்றத ஒரு கம்ப்ளீட் வீடியோவை பார்க்கலாம். நம்ம அடுத்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். Until that, let's stay connected and create a better environment. Thank you.